தினத்தந்தியில் செகண்ட் எடிஷன் 6 பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்தல் தோல்விக்கான கள ஆய்வு குழு அறிக்கை நாளை சமர்ப்பிக்கிறாங்க. இனி அனைத்து தேர்தல்களும் தனித்து போட்டி திமுக நிர்வாகிகள் விருப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தோல்விக்கு உண்டான பொறுப்பை இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோல்விக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சாங்க. இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அது அணிப்பிரிவுகள் எல்லாரையும் தனித்தனியாக சந்தித்து கள ஆய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பகுதி வட்டம் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த கள ஆய்வை கம்ப்ளீட்டாக 36 பேர் போய் முடிச்சிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக இனி தனித்து தான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சாம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இல்லையா, அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தனித்து போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே திமுகவில் தேர்தலுக்கு முன்னால் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு 117 பேரை மாற்றணும், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்ற முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தாங்க. பட் தேர்தல் நெருங்கினதுனால பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுனால அதை கிடப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கள ஆய்வு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து 117 பேரை மாற்றத்துக்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த புதிய மாவட்ட செயலாளர்களாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களையும் பெண்களையும் முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பழைய மாவட்ட செயலாளர்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அவங்களையும் இந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கில் எடுத்துட்டு புது முகங்களை கொண்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த கள ஆய்வு நாளைக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் திமுகவில் எத்தனை மாற்றங்கள், எப்படி மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க, உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவிகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் இந்த பேஜில் இந்த செய்தி வச்சுருக்காங்க.